Hello everyone. So welcome to Tamil TV Labs. So போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ ஆஃப் பைத்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னதுன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸை வச்சு நம்ம வந்து பைத்தான் சொல்லி கொடுத்தாதான் அது வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தியரிட்டிக்கலா மட்டும் போகாம ஒரு காம்பினேஷன் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தபோது தான் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு ஆஹ், ஆஹ், ஒரு பைத்தான் லைப்ரரி எடுத்துக்கலாம். அந்த பைத்தான் லைப்ரரி வித் மேக்சிமம் யூட்டிலிட்டி. அதாவது எப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங்லேருந்தும் நம்ம வந்து நேவிகேட் பண்ணி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் போகலாம். இன்னொன்று நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் ஆல்சோ கவர்ஸ் பேசிக் பைத்தான் ப்ரோக்ராமிங் தென் அட்வான்ஸ்டு பைத்தான் ப்ரோக்ராமிங். அதுல வந்து டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அது அது எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு நான் யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த லைப்ரரியை சூஸ் பண்ணேன். இந்த லைப்ரரி பேர் வந்து பயோ பைத்தான். ஸோ இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி டெவலப்ட் பை கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், பயாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் புரோகிராமர்ஸ். இட் இஸ் அகெயின் அன் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்றது ஏஏல வந்து ஒரு ஃபீல்ட். இந்த ஃபீல்டு எப்படின்னா பார்ட் ஆஃப் இட் டீல்ஸ் வித் மெஷின் லேர்னிங்கு, டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து என்எல்பி, இது எல்லாமே ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜி சைடு. பயாலஜில வந்து லைக் வி ஸ்டடி அபவுட் யூனோ டிஎன்ஏ, வி ஸ்டடி அபவுட் genomics, we study about how like disease are all like developed at the molecular level. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி சைடில். ஸோ ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த பயோ பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா we can do lot of data analysis. ஸோ டேட்டா அனாலிசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் ரோல் பார்த்தீங்கன்னா தே வில் பி ஒர்க்கிங் இன் வெப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பேக் எண்ட்ல ஏபிஐ டெவலப்மெண்ட், அது ஒரு பார்ட். பட் எல்லா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்க்கும் காமனா எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்கும். அது யாருன்னா டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா அனாலிசிஸ் பண்றவங்க. நான் சொல்றது டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது. அதுக்கு முந்தின ரோல் டேட்டா அனாலிஸ்ட். டேட்டா அனாலிஸ்ட் ஏன் தேவைப்படுறாங்கன்னா நிறைய வால்யூம் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த டேட்டாவை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்டெலிஜென்ட்டா எப்படி ஒரு யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் டேட்டா அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் பயோ பைத்தான் யூஸ் பண்ணேன்னா ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் டேட்டாக்கு பஞ்சமே கிடையாது. பிகாஸ் ஏகப்பட்ட டேட்டா ஜென்ரேட் பண்ணுது. அது ஏன்றது நான் இப்ப சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹியூமன் ஜீனோம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹியூமன் ஜீனோம் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா XY, வுமனுக்கு வந்து XX. த லாஸ்ட் 23rd பேர் ஆஃப் 23rd பேர். ஸோ ஈச் குரோமோசோம்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் பண்டில் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ வாட் இஸ் டிஎன்ஏ? டிஎன்ஏ தான் வந்து லைஃப் ஃபார்ம். அதுதான் வந்து ஒரு லிவிங் பீயிங் டிஃபைன் பண்றது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்க்கும் டிஃபைன் எது பேஸ் டிஃபைன் பண்றதுன்னா பயோமாலிகுல் டிஎன்ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ இல்லாம வேற எதுவுமே வந்து எந்த லைஃப் ஃபார்மும் இந்த உலகத்துல கிடையாது. டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட் இல்லைங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் ஜீனோமும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ ஈச் பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டில்டு ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு நூல் கண்டு வந்து அதுல இருக்கிற நூல நீங்க பிரிச்சீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் தெரியுங்களா? அந்த நூல் கண்டு தான் குரோமோசோம். அந்த நூல அப்படியே நீங்க எடுத்து எடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நூல் கண்டுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நூல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த நூல் அந்த நூல் தான் ஸோ அதுதான் வந்து லைஃப் ஃபார்ம். ஸோ நம்ப ஹியூமன் ஜீனோம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் பேஸ் பேர்? ஸோ ஒவ்வொரு ஹியூமனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து
பில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர் வந்து ஜெனரேட் ஆகும். அது அது அந்த பேஸ் பேர் என்னன்றத நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து யார் இந்த பயோ பைத்தான யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், பயாலஜிஸ்ட் யூஸ் பண்ணலாம், டேட்டா சயன்டிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரிசர்ச்சர்ஸ் வொர்க்கிங் இன் ஜீனோமிக்ஸ யூஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் டேட்டா அனாலிசிஸ் அங்கேயும் நீங்க இத யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பைத்தானும் படிச்ச மாரி இருக்கும். ஒரு பிராக்டிகலா ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல வந்து அத அப்ளை பண்ண மாரியும் இருக்கும். ஓகே. கமிங் பேக் டு ஹியூமன் ஜீனோம். இந்த ஹியூமன் ஜீனோம் நான் சொன்ன மாரி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 லெட்டர்ஸ். ஏடிஜிசி. அடினைன், தைமிடின், குவானைன் அண்ட் சைட்டோசின். ஸோ இந்த லெட்டர்ஸ் காம்பினேஷன்ல தான் ஆ வி இந்த லெட்டர்ஸ் காம்பினேஷன்ல தான் லைக் எ ஜீன் இஸ் கிரியேட்டட். ஒரு ஜீன்ன்றது என்னதுன்னா, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஏடிஜிசி. அது வந்து ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடிஜிசி அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ட்ரிப்ளெட். அது வந்து இட் வில் என்கோட் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஜீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு காம்பினேஷன் இருக்கும். டிஜிஏ. இந்த மாரி பில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர் இருந்தாலும், அதுல வந்து வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல வந்து வர்றது தான் ஜீன். இந்த ஜீன் தான் வந்து உங்களோட உங்களோட தலையெழுத்தையே வந்து டிஃபைன் பண்றது இந்த ஜீன் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹைட்டா இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து குள்ளமா இருப்பாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆ தலையில நெறைய முடி இருக்கும். சில பேருக்கு வந்து அது ஜெனடிக்கலாவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தலையில முடி இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இட் இஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் யுவர் பேரன்ட்ஸ் டூ யுவர் சில்ட்ரன்லேருந்து எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கா பாஸ் ஆகுது. இந்த என்டையர் செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்ம வந்து ஜீனோம் சொல்றோம். இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னா, இப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசீஸ வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்து நம்ம எப்படி டாக்டர்ஸ்லாம் பிரெடிக்ட் பண்றாங்கன்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ல வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் டெஸ்ட். இத வச்சு அந்த பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கா? இல்ல காலரா இருக்கா? இல்ல ஃபீவர் இருக்கா? இல்ல மலேரியா இருக்கா? இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வைட்டல் சைன் சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அத வச்சு எடுக்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் டயக்னாசிஸ். பட் இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தா, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கேன்சர் மாதிரியான வியாதிகள்லாம் வந்து உங்களுக்கு எடுத்தோனே சைன் சிம்ப்டம்ஸ் தெரியாது. ஸோ, அது வந்து இப்ப வந்து மெடிக்கல் அட்வான்ஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னா, அ உங்களோட 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, உங்க ஹியூமன் ஜீனோமே வந்து சீக்வென்ஸ் பண்ணி அந்த ஏடிஜிசி லெவல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த லெவல்ல போயிட்டு, இவங்களுக்கு வந்து என்ன இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல மியூட்டேஷன் நடந்திருக்கும். மியூட்டேஷன்னா, ஆ அந்த கேன்சருக்கான அ அந்த ஜீன் வந்து சம்வேர் இட் இட் அதாவது டெலீட் ஆயிருக்கலாம். இல்ல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பேஸ் பேர் ஆட் ஆயிருக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, இட் வில் ஹேவ் அ ரிப்பிள் எஃபெக்ட். அதனால தான் வரும் கேன்சர். இதெல்லாம் வந்து நம்ம டேட்டா அனாலிசிஸ் பண்ணியே வந்து, இப்ப வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாட் ஆர் த சான்சஸ் தட் அ தே கேன் ஹேவ் கேன்சர் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றத வந்து பிரெடிக்ட் பண்ற அளவுக்கு இப்ப மெடிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்து வளர்ந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ ஏஐ, மெஷின் லேர்னிங் இது வந்து பெரிய வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெடிக்கல் டெக்னாலஜிஸ், டிஎன்ஏ சீக்வென்சிங் இதுவும் பெரிய லெவல்ல போயிட்டுருக்கு. ஸோ 2 பக்கமும் சேர்ந்து கம்பைன் பண்ணி பண்றது தான் நம்மள மாரி டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கான வேலை அங்க தான் இருக்குது. நம்ம வந்து டேட்டாவ வந்து ஜெனரேட் பண்ண டேட்டா எடுத்து, அது வந்து வால்யூம் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா, டெராபைட் ஆஃப் டேட்டா அது எப்படின்னா, அ ஃபைண்டிங் எ நீடில் இன் எ ஹேஸ்டேக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பெரிய வால்யூம் ஆஃப் டேட்டாலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்து, இதனால தான் இவருக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எல்லாத்துக்குமே வந்து டேட்டா அனாலிசிஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் ஜாபா இருக்கு இங்க. இப்ப நான் சொன்ன மாரி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம உடம்புல வந்து ஆல்மோஸ்ட் 20,000 டூ 25,000 ஜீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து இப்ப ரெபாசிட்டரி கிரியேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட்
அ நம்மளோட டிஎன்ஏ வந்து எல்லாருக்குமே நம்ம ஹியூமன் ஹியூமன் இது இருக்கு இல்லையா? வி கால் அவர் செல்ஃப் ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ நம்ம ஹியூமானிட்டில இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, 99.9% இருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாரி தான் டிஎன்ஏ இருக்கு. பட் 0.1% எங்கேயோ ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். அந்த ஸ்லைட்லி வேரியேஷன்ல தான் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒருத்தர் இவர் வந்து இந்தியனா, இவர் வந்து அ காக்கேஷியனா, ஸோ இல்லன்னா இவர் வந்து ஹிஸ்பானிக்கா. ஸோ ஒவ்வொரு ரேஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான். ஆ சொல்லப்போனா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தோம்னா, ஆப்பிரிக்கா மாகாணத்துலருந்து வந்தவங்க தான். நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோம்னா, ஆப்பிரிக்கா மாகாணத்துலருந்து அவங்க தான் வந்து உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ டெக்னிக்கலா பார்த்தா, நம்ம எல்லாருமே நம்ம மூதாதையர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருன்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் தான். வி ஆர் கால்ட் அஸ் ஆஃப்ரிக்கன் ஏப்ஸ் ஆர் ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து இப்ப ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 1990ஸ்ல ஆரம்பிச்சு, இப்ப வந்து 13 வருஷத்துல ஒரு பெரிய சயின்டிஃபிக் டிஸ்கவரி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சயின்டிஃபிக் இத வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனடிக் டிசீஸ் பண்ணலாம். மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இத வச்சு ஒரு டேட்டா வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ன்றதே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா, கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சர்லயும் ஒவ்வொரு விதமான மியூட்டேஷன் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு அப்ளை பண்ற ட்ரீட்மெண்ட் இன்னொருத்தருக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, டேட்டா வச்சு வி ஆர் பெர்சனலைசிங் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவரி பேஷண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டேட்டா அனாலிசிஸ் மூலமா பண்றாங்க. டேட்டா அனாலிசிஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் எல்லாத்தையும் வச்சு இப்ப பண்றாங்க. ஸோ இப்ப அடுத்தது, நம்ம ஏன் வந்து பைத்தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸோ நேச்சுரலி டிஎன்ஏ பேசிஸ் நான் சொன்ன மாரி ஏடிஜிசி இருக்கு. அப்புறம் ஆர்என்ஏ பேசிஸ் இருக்கு. அப்புறம் புரோட்டீன் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் இஸ் ஸ்ட்ரிங் மேட்சிங். ஸோ ஸ்ட்ரிங் மேட்சிங்ன்றது ரொம்ப ஈஸியா பண்ணலாம் பைத்தான்ல. இண்டெக்ஸிங் ஆகட்டும், ஸ்லைசிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டிஎன்ஏ ஸ்ட்ரிங் இருக்கும். அதிலேயே நீங்க சப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றதாகட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் டிஎன்ஏ வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ அதான் ஸ்ட்ரிங் கலெக்ஷன், ஸ்ட்ரிங்ஸ் பிளஸ் கலெக்ஷன், பயாலஜிக்கல் அனாலிசிஸ். ஸோ திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் பைத்தான். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பத்தி நான் இன்னொரு அ ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது கிளாஸ் இது ஒண்ணு குடுக்குறேன். ஆ ஸோ இப்ப வந்து ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரியல் டைம் கேன்சர் டேட்டாவ எடுத்து அதுல வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி, அதுல வந்து எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, மெஷின் லேர்னிங் பண்ணி, எல்லாமே பண்றது ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ண போறோம். அகைன் வி ஆர் நாட் எக்ஸ்பெர்ட்ஸ். யாருமே இதுல எக்ஸ்பெர்ட்ஸ் கிடையாது. பட் வி ஆர் ஒன்லி ப்ரப்போசிங் எ சொல்யூஷன். ஆனா, இத ஃபைனலா இது வந்து வொர்க் ஆகுமா, ஆகாதுன்றத சொல்றது ஒரு டாக்டர். டாக்டரோட வேலை தான் அது. அதனால தான் எப்பயுமே நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏஐ இஸ் நாட் கோயிங் டூ ரீப்ளேஸ் டாக்டர்ஸ். AI is only going to assist doctors. Thank you so much for watching this video.